ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன காட்டுறேன்னா மிளகாப்பொடி தான் வறுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன் மிளகாப்பொடிக்கு. ஆனாலும் ஏன் இப்போ காட்டுறேன்னா, என்கிட்ட கடலப்பருப்பு கொஞ்சம் தான் இருந்தது. ஆனால் வீட்டில் மிளகாப்பொடி தீர்ந்துடுது. என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது கடலப்பருப்பு கொஞ்சமாக தான் இருந்தது. அதுக்குனால கடலப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், ரொம்ப கம்மியாக இருந்தது உளுத்தம்பருப்பு. பொட்டுக்கடலை, எப்போதுமே நான் பொட்டுக்கடலை வைப்பேன் இதுக்கு மிளகாப்பொடிக்கு. அப்புறம் எள், ஆஸ் யூஷுவல் நம்ம எள் போடுவோம். ஃப்ளாக்ஸீடு போட்டால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் போடுவேன், அதையும் உங்கள்கிட்ட காட்டுவோன்ட்டு. மிளகா, ராக் சால்ட், உப்பு, பெருங்காயம், இது பால் பெருங்காயம், கொஞ்சோண்டு வெல்லம். எப்போதுமே வெல்லம் வைப்போம். அதனால் இது மாதிரி நார்மலாக கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, எள் வச்சு வெண்ணாத பொட்டுக்கடலை, ஃப்ளாக்ஸீடு இதெல்லாம் வச்சு பண்ணலாம். ஹெல்த்தாகவும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி போட்டு மிளகாப்பொடி பண்ணி பாருங்கள். இட்லி பொடி நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், மிளகாப்பொடி ரெடி பண்ணியாச்சு. ஹெல்த்தி மெத்தடில். ஃப்ளாக்ஸீடும் உடம்புக்கு நல்லது, பொட்டுக்கடலை எல்லாமே உடம்புக்கு நல்லது. ப்ரோட்டீன் பொட்டுக்கடலை, ஃப்ளாக்ஸீடு உங்களுக்கே தெரியும் நிறைய பெனிஃபிட்டு. அதனால் நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.